இப்போ நம்ம பார்க்க போகிறது சோயா மெக்ரோனி டிலைட். இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதே சமயம் பால்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து அப்படியே மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லைனா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இப்போ வேக வச்ச மெக்ரோனி 1 கப், பட்டாணி, பீன்ஸ், கொத்தமல்லி, அடுத்து கேரட்டு, பச்சை மிளகா, பூண்டு, வெண்ணெய், அப்புறம் சோயா, அடுத்து கொஞ்சம் உப்பு, தேங்காய் பால் 1 கப்பு. இப்போது ஒரு குக்கரில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸு, அது, கேரட், பட்டாணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது உப்பு, அந்த காய்க்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா காய் நல்லா வெந்திருக்கும், கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் பச்சையாக இருக்கும். ஸோ குக்கரில் போட்டு வச்சிங்கன்னா எப்பவுமே காய் நல்லாயிருக்கும். பாருங்கள், குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடணும். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இந்த கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா வெந்திருக்கு. கலரும் மாறி இருக்காது, நல்ல வேகமும் வெந்திருக்கும். இப்போ இதை எப்படி வச்சுட்டு இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு குழவி கல்ல பூண்டு, இது எப்படி தான் நம்ம மிக்ஸி அரைச்சா இந்த கல்லெல்லாம் பண்ணும்போது அது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த லேசாக நசுக்கிக்கணும். அதோட கூட இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். நல்லா நசுக்கிக்கணும். அப்படி இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு எடுத்துடணும். இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்கிற போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நான் கடாய் காய வச்சுருக்கேன். இதில் வெண்ணெய் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுட்டு உருகுனதும், ரொம்ப உருக விட்டுறாதீங்க, லேசாக உருகுனதும் இந்த பச்சை மிளகாயும் பூண்டியும் அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு சோயா, அடுத்தது மெக்ரோன், இதையும் இதோட லேசாக வதக்கிட்டு இந்த பாதி அளவு பால் அதில் ஊற்றிடணும். தேங்காய் பாலில் பாதி அளவு ஊற்றி அதில் வேக விடணும். இது கொஞ்சமாக உப்பு போடணும். பார்த்துட்டு அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா காயில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து இந்த கொத்தமல்லி, நல்லா இந்த தேங்காய் பால் கொஞ்சம் அதில் சேர்ந்து வத்துற வரைக்கும் அதை நல்லா கிளறணும். பாருங்கள், இப்போ எல்லாம் இது நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் வேக வச்சுருக்கோம் இல்லையா காய், அதை இதில் கொட்டிடணும். அடுத்து மீதி உள்ள தேங்காய் பால், இப்போ கொஞ்சம் கேலரி கான்ஷியஸாக இருக்கவங்க, அதாவது டயட்டில் இருக்கணும், நீங்கள் வந்து இவ்வளோ தேங்காய் பால் போட்டு சமைக்கிறீங்களே, இதை நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறது தெரியுது.
அப்படி இருக்கிறவங்க இந்த சாதாரண பேக்கெட் பாலை யூஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு ஒரு டேஸ்ட் அதுக்கு இருக்கும். இந்த பேக்கெட் பால் போட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். பட் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவில் இது எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டோட கூட இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் உப்பு ஏற்கனவே அதில் போட்டிருந்தேன், கொஞ்சம் காய்க்காகவும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு லேசாக உப்பு அதில் நான் போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பார்த்துட்டு நிறுத்திடலாம். இந்த சோயாவில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். எல்லாருக்குமே இந்த சோயா பால்ஸ் வந்து வாசனை பிடிக்கலன்னு இருக்குது. அதனால் அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் குக்கரில் கூட போடலாம். நல்லா குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு கூட அலசி பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி நல்லா புழிஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வாசனை இருக்காது. பட் அதில் இருக்க சத்தும் போயிடும்னு சொல்ல முடியாது, சத்து போகாது. அது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அலசி புழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மீதி கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட போட்டுடுறேன். இப்போ சோயா மெக்ரோன் டிலைட் ரெடி ஆயிடுச்சு. சோயா மெக்ரோன் டிலைட் செய்ய தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 10, பச்சை பட்டாணி அரை கப், கேரட் 1, சோயா 10, மெக்ரோனி 1 கப், பச்சை மிளகாய் 2, பூண்டு 3, வெண்ணெய் 2 தேக்கரண்டி, தேங்காய் பால் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சோயா மெக்ரோன் டிலைட் செய்முறை: குக்கரில் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, தேவையான அளவு தண்ணீர், உப்பு ஆகியவற்றை சேர்த்து ஒரு விசில் வரும் வரை வேகவிடவும். ஒரு கடாயில் வெண்ணெய் விட்டு அது காய்ந்ததும் அதில் பச்சை மிளகாய், பூண்டு விழுது இரண்டையும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சோயா, மெக்ரோனி, தேங்காய் பால், உப்பு, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கிளறி தேங்காய் பால் வற்றும் வரை வேகவிடவும். பிறகு வேக வைத்த காய்கறிகளை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி இறக்கவும். சோயா மெக்ரோன் டிலைட் தயார்.